நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல். ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலில் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் டாக்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் இதோட நேமே வந்து சொல்லியிருக்கும் ஃபோன் டாக்டர் அப்படின்னு. டாக்டர்னால் நம்ம வந்து உதாரணத்துக்கு போய் செக் பண்ணுவோம், நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளோட மொபைல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் மூலிமா செக் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வேணுமா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனோன்னா இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ உங்கள் நார்மலாக உங்களுக்கு வந்து பேட்டரி அப்படின்னா உங்களோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த பேட்டரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேட்டரி ஸ்டேட்டஸ் வந்து வெரி குட் அப்படின்னு கூட சொல்லியிருக்கு. ஸோ லித்தியம் அயன் பேட்டரி எத்தனை டெம்பரேச்சரில் இருக்குது, ஸோ எத்தனை வால்ட் இருக்குது, ஹெல்த் எப்படி இருக்குது, பிளக்டா அன்பிளக்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸோ இதில் வந்து ஈஸியாக வந்து காமிச்சிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, அதாவது என்னோடய ஸ்டோரேஜ் வந்து இப்போ ஒதுக்கி ஃபுல்லாக இருக்கிறதுனால கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து டிலீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து செகண்டரி ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அடுத்து CPU பர்ஃபார்மன்ஸ். CPU கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அடுத்து மெமரி. ஸோ இதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்டேட்டஸும் இருக்குது. ஸோ அடுத்தது நெட்வொர்க் கவரேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, அப்லோட் ஸ்பீட் எவ்வளவு, டவுன்லோட் ஸ்பீட் எவ்வளவு, எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து காமிச்சிடும். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து நம்மளோட மல்டி டச் எப்படி இருக்குது, டச் ஸ்க்ரீன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, நம்மளோட டிஸ்பிளே எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கேமரா எப்படி இருக்குது, ஃப்ளாஷ் லைட் ஒர்க் ஆகுதா, வால்யூம் பட்டன், ஹோம் பட்டன்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது போல் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 2 இதை செக் பண்ணி காட்டுறேன். மல்டி டச். ஸோ மல்டி டச் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம மொபைலில் வந்து டபுள் டச் பண்ணுவோம். ஸோ அதை தான் மல்டி டச் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டாட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டாட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து டச் ஸ்க்ரீன். ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம டச் பண்ணோன்னா அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து டிசேபிள் ஆகிரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது உங்களோட ஃபுல் ஸ்க்ரீனும் வந்து டச் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே போகுது அப்படின்னு. சப்போஸ் ஒரு சில இடத்துல ஒரு பாக்ஸ் நின்றா கூட அந்த இடத்துல டச் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏர்ஃபோனு, ஹெட்ஃபோனு, இது 3 யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹெட்ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இதில். ஸோ கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கேமரா கண்டிஷன் எல்லாமே காட்டும். ஸோ ஃப்ளாஷ் லைட் ஒர்க் ஆகுதா எல்லாமே நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் அப்ளிகேஷன் எவ்வளவு, எத்தனை ஸ்டோரேஜ் எடுத்துருக்கு அப்படிங்கிறது போல் நிறைய இது சொல்லியிருப்பாங்க. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபோன் கண்டிஷனை வந்து நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். அதன் மூலிமா அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அஃபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் இன்னும் பல வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.